ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மிகவும் முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல என்ன ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது தற்போது தமிழ் மாதத்தில் 11வது மாதமான மாசி மாதம் முடிந்து 12வது மாதமான பங்குனி மாதமானது பிறந்துருச்சு. பங்குனி மாதம் பிறந்தது பின்னாடி பங்குனி மாதத்தில் கிரகங்களிடையே சில மாற்றங்கள் ஏற்படுது. அந்த மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்கம் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய தாக்கத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா, கும்ப ராசிக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கும்ப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ கும்ப ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கிரகங்களுடைய நிலைகள் பொறுத்து தான் உங்களுக்கு பங்குனி மாதம் இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்காது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அதை எல்லாத்தையுமே இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும், அதே பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும். ஸோ நவக்கிரகங்கள் பொறுத்து நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே அதற்கேற்ப நாம் நடந்து பயன்பெறலாம். ஸோ அந்த வகையில் இப்போ பங்குனி மாதம் என்ன நடக்குங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பங்குனி மாதம் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ பங்குனி மாத பலனை நீங்கள் தெரிஞ்சு பலனடைவதற்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பங்குனி மாதத்துடைய சிறப்பை ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா தெய்வீக திருமணங்கள் நடக்கக்கூடியது இந்த பங்குனி மாதத்தில் நிறைய இருக்குது. பங்குனியில் உத்திரம், விஜய ஏகாதசி, இந்த மாதிரி நிறைய விசேஷமான நாட்கள் இருக்குது. அதெல்லாம் என்னென்னங்கிறத ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். முதல்ல என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படிங்கிறத பங்குனி மாதத்துக்கு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் பங்குனி மாத ராசி பலனை இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். பங்குனி மாதத்தில் சூரியன் மீன ராசியில் பயணம் செய்வார். அதனால் மீன மாதம் என்று இந்த மாதமானது அழைக்கப்படுது. இந்த மாதத்தில் தான் இலைகள் உதிர்ந்த தாவரங்கள் துளிர்க்க ஆரம்பித்து பசுமையாக மாறும். அதனால் இது வசந்த காலத்தின் தொடக்கமாகவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கருதப்படுது. சிவபெருமான் பார்வதியை கைத்தள பற்றிய மாதம் என்ற சிறப்பு பெறுவது பங்குனி தான். தெய்வீக திருமணங்கள் நடைபெறக்கூடிய இந்த மாதத்தில் பல திருவிழாக்கள் நடைபெற இருக்குது. அவெல்லாம் என்னென்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. புராணங்கள் சொல்லப்பட்டது இருக்கிற போல சகல மங்கள காரியங்களும் பங்குனி மாதத்தில் தான் நடந்திருக்கிறது என்று ஆன்மீக ஞானிகள் குறிப்பிடுறாங்க. அதனால் இந்த மாதத்தில் அன்னதானம், வஸ்திர தானம் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன தானங்கள் செய்தால் கூட 1000 பசுக்களை தானம் செய்வதற்கு ஈடாகும் என்று ஞானிகள் கூறுறாங்க. மெயினாக பங்குனி மாத உத்திர நட்சத்திர காலத்தில் விரதம் இருந்து முருகப்பெருமான மன உருக வேண்டினால் திருமணம் நடைபெறாமல் ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க அனைவருக்கும் அந்த பாக்கியம் சித்திக்கும் என்று புராணங்களில் கூறப்படுது. பங்குனி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை ஏகாதசிக்கு தான் விஜய ஏகாதசி என்று பெயர். அன்று விரதம் இருந்து இறைவனை வழிபட்டால் எடுத்த காரியம் தடையில்லாமல் நடக்கும், எதிரிகளை வெற்றி கொள்ள முடியும், மேலும் பொருளாதார முன்னேற்றம் அபாரமாக இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லிக்கொண்டே போகலாம். அதே போல் ராவணன் சீதையை சிறையெடுத்து சென்று விட்டார். எப்படி மீட்டு வருவது என்று ராமர் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். அப்பொழுது அங்கு வந்த ஒரு முனிவர் இந்த விஜய ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கப்படி கேட்டுக்கொண்டார். அதன்படி விரதம் இருந்துதான் சீதையை ராமர் மீட்டு வந்தார். அதனால தான் இந்த பங்குனி மாத ஏகாதசி சக்தி வாய்ந்த ஏகாதசியாக கருதப்படுது. இந்த பங்குனி மாத உத்திர நட்சத்திரத்தில் தான் சிவன் பார்வதி, முருகன் தேவயானை, ராமர் சீதை, ஆண்டாள் ரங்கமன்னர் போன்ற தெய்வங்களுடைய திருமணங்கள் நடந்ததாக குறிப்பிடப்படுது. மேலும் அர்ஜுனன், மகாலட்சுமி ஆகியோர் இந்த நாளில் தான் அவதரிக்கிறாங்க. அதனால தான் இந்த நாளில் மேற்கொள்ளக்கூடிய எந்த விரதமாக இருந்தாலும் அது கல்யாண விரதம் என்று ரொம்ப சிறப்பாக அழைக்கப்படுது. அதே போல் இந்த மாதத்தில் காரடையா நோன்பு ரொம்ப விசேஷம். இந்த மாதத்தில் முதல் நாளில் கடைபிடிக்கப்படக்கூடிய நோன்பு. கார்காலத்தில் விளைந்த நெல்லை அறுவடை செய்து உரலில் குத்தி அரிசியாக்கி பொங்கல் வைத்து பெண்கள் மேற்கொள்ளக்கூடிய விரதம் காரடையா நோன்பு. இந்த மாதத்தில் பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடித்திங்கன்னா ரொம்ப புண்ணியம் என்று சொல்லப்படுது. ஆக்சுவலி இதுலேயும் ஒரு புராண கதை இருக்குது. சாவித்திரி யமனிடமிருந்து தன்னுடைய கணவரான சத்யவானின் உயிரை மீட்பதற்காக விரதம் மேற்கொள்கிறாங்க.
சத்தியவானின் உயிரை யமன் எடுத்துக்கொண்டு செல்கிறார். யமனை வழிமறித்து விவாதம் செய்து சத்தியவானின் உயிரை மீட்டு வருகிறார் சாவித்திரி. அந்த நேரத்தில் சாவித்திரி மேற்கொண்ட விரதம் தான் காரடையா நோன்பு என்று இந்த நோன்பு அழைக்கப்படுகிறது. ஆக்சுவலி இந்த நோன்பானது மாசி மாத இறுதி நாள் அன்று தொடங்கி பங்குனி முதல் நாள் நிறைவு பெறுது. இந்த வழிபாட்டில் வைக்கப்படக்கூடிய நோன்பு கயிறு விரதம் முடிந்த பிறகு பெண்களால் அணியப்படுவது சிறப்பம்சம். இந்த விரதம் கணவனுடைய ஆயுள் நீடிப்பதற்காகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்காகவும் மேற்கொள்ளப்படுது. இந்த வரத்தை அம்மன் வழங்குவதாக இன்றளவும் சொல்லப்படுது. அதே போல் இந்த மாதத்தில் பெண்கள் இன்னொரு கௌரி விரதம் மேற்கொண்டால் கணவருடைய அவமிருத்த யோகத்தை முறியடிக்கலாம் என்று சொல்லப்படுது. இந்த விரதமும் மாசி மாத கடைசி நாள் தொடங்கி பங்குனி மாத முதல் நாளில் நிறைவு பெறுகிறது. இது கணவனுடைய ஆயுள் விருத்திக்கும் ஆரோக்கியத்திற்கும் இந்த விரதம் உறுதுணையாக இருப்பதாக சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி பங்குனியில் நிறைய முக்கியமான விரத நாட்கள் இருக்குது. பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பண்டிகை நாட்கள் என்னென்ன, எந்த நாட்களில் கொண்டாடப்படுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொண்டு மிஸ் பண்ணக்கூடாது. அதில் ஃபஸ்ட்டு காரடையா நோன்பு, பங்குனி உத்திரம், வைஷ்ணவ ஏகாதேசி, பதஞ்சலி சித்தர் ஜெயந்தி, விஜய ஏகாதேசி, சனி பிரதோஷம், ஷர்வ அமாவாசை, உகாதி பண்டிகை, இதெல்லாம் ரொம்ப ஹைலைட்டான பண்டிகை. இதை மிஸ் பண்ணக்கூடாது என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பங்குனி மாதத்துடைய சிறப்பை பார்த்துட்டோம். இப்போ கும்பராசிக்காரங்க பங்குனி மாத பலன்கள் என்ன பெற போகிறீங்கிறத சொல்ல போகிறேன். என்ன பலன் பெற போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தொழில்காரகனான சனியை அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதமானது உங்கள் சகோதர சகோதரிகளிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமையானது உங்களுக்கு வளரும். அது மட்டும் இல்லாமல் அவர்களோடு சேர்ந்த இனிய பயணங்கள் நீங்கள் செய்தீங்கன்னா அந்த பயணங்கள் உங்களுக்கு நல்லபடியாக அமையும். உங்களுடைய ஆற்றலானது அதிகரிக்கும். பகைவர்களை ஈஸியாக வெற்றி கொள்வீங்க. உடல்நலம் உங்களுக்கு சீராகும். வருமானம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பெருந்தன்மையை அனைவரும் பாராட்டுவாங்க. இந்த மாதிரியான அதிசயெல்லாம் நடக்கும். குடும்பத்தில் தவிர்க்க இயலாத காரணங்களால் சகோதர சகோதரிகளுக்கு பணம் செலவழிக்கிற மாதிரி இருக்குது. பொருளாதார வளமும் சேமிப்பும் உயரும். அரசாங்க உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய ஆசைகள் ஒன்றன் பின் ஒன்றாக பூர்த்தியடையும். திட்டமிட்ட வேலைகளை தள்ளி வைக்க வேண்டிய சூழ்நிலை சில நேரங்களில் உருவாகலாம். எனவே உங்கள் காரியங்களில் கவனமாக இருக்கணும். வாகனங்களுக்கு பராமரிப்பு செலவுகள் செய்ய நேரிடும். ஸோ பராமரிப்பு செலவு செய்யும்போது கண்டிப்பாக பார்த்து கவனமாக இருங்க. அப்புறம் தொழில் செய்கிறவங்க கூடுதல் எச்சரிக்கையோடு வணிபத்தில் ஈடுபடணும். எதையோ ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது அவசியம். மற்றவர்களிடம் பண விஷயங்களை எச்சரிக்கையாக நடந்து கொள்ளணும். மற்றபடி வியாபாரத்தை சீரமைப்பதற்கு நீங்கள் சுயமாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் நிச்சயம் வெற்றியடையும். ஸோ வெற்றியடையக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். அப்புறம் உத்தியோகத்தில் அலுவலக பணிகள் சிறப்பாக முடியும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு பெறுவீங்க. சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும். சக ஊழியர்களுடைய ஆதரவால் நட்பால் அலுவலகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். சில முக்கிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண்பீங்க. மற்றபடி உங்கள் வேலைகளை முன்கூட்டியே யோசித்து செய்தால் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். ஸோ கவனமாக இருங்க. அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு மேலிடத்துடைய ஆதரவு பெறுவீங்க. ஆனால் அதன் முழு பலனை அனுபவிக்க இல்லாத அளவிற்கு மற்றவர்களால் சிறு குறுக்கீடுகள் தோன்றும். எனினும் மனம் தளராமல் எதிரிகளை சமாளிங்க. கடினமான வேலைகளை கூட சிறப்பாக செய்து முடிக்க முடியும். இதனால் புதிய பொறுப்புகள் பெறுவீங்க. பயணங்களால் நன்மையும் உங்களுக்கு உண்டாகும். அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்து வெற்றி பாதையில் செல்லும். புதிய நட்புகளால் நல்ல வாய்ப்புகள் பெறுவீங்க. சக கலைஞர்களும் ரசிகர்களும் உங்களுக்கு நிறைவான ஆதரவு தருவாங்க. கடினமாக உழைத்திங்கன்னா உங்கள் முழு திறமையும் வெளிக்கொணர முடியும். வருமானம் சீராக இருக்கும். ஸோ ஈஸியாக உங்களோட கலைத்துறையில் ஜெயிக்க முடியும். அப்புறம் பெண்மணிகள் மன நிம்மதியை காண்பீங்க. தர்ம காரியங்களில் தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவீங்க. புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு ஆரம்பக்கட்ட வேலைகளை துவங்கினீங்கன்னா வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். மாணவிகள் உற்சாகமான மனநிலையோடு கல்வியில் ஈடுபடணும். உடல் வலிமை பெற தக்க பயிற்சிகளில் ஈடுபடணும். வருங்கால திட்டங்களுக்கு அடித்தளம் போடணும். விளையாட்டுகளை வெற்றிகளை அப்போ தான் பெறுவீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை படிப்படியாக உயரும். வெற்றி வாகை சூடுவீங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலன் அடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் போகக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.